ஐயா நடுவர் லியோனியை சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெண்கள் நடமாடுறது நல்லா ஒரு ஒரு இதாகவே நல்லதாகவே இருக்குது, பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிறாரு. ஐயா சொல்கிறதெல்லாம் கரெக்டேன். நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறதுல அப்பாவுக்கு மாத்திரை வாங்கிட்டு போகிறேன், மருந்து வாங்கிட்டு போகிறேன், ஓசி பஸ் இருக்குது, பஸ்ஸில் போயிடுறேன் அப்படிங்கிறேன். ஓசி பஸ் எங்கே இருக்குது? எது வரைக்கும் விட்டுருக்க ஓசி பஸ்ஸு? அந்த இடத்துக்குள்ளே தானே விட்டுருக்க, சிட்டிக்குள்ளே. மெட்ராஸ்லேருந்து மதுரைக்கு போகிறதுனா நீ போய் வண்டியில் ஏற்றி போய் கொடுப்பியா? நான் அவங்க அப்பா ஆத்தாளுக்கு ஹார்லிக்ஸ் இது பேசுகிறவனு பேசுகிறீங்களாடா? திண்டுக்கல் லியோனே பேசுகிறவனு பேசுகிறியா? 1000 ரூபா கொடுக்குறேங்கிற, 25,000 ரூபா சம்பளம் வாங்குற மையன்கிட்ட காசு வேணாம் எனக்கு, என் மையன் ஸ்டாலின் கொடுக்குறேன் 1000 ரூபா, அதே போதும். அந்த 1000 ரூபாய் வச்சு உன் நாய்க்கு போடுவாடா நீ ஒரு நாளைக்கு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு. உன் நாய், உன் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு போடுவா 1000 2000த்துக்கு. தமிழ் பெண்களை பிச்சைக்காரிங்கிறீங்க. ஏண்டா தமிழ்நாட்டு பெண்கள் பெற்ற தாய் மாதிரி இருக்க பிள்ளைகள பிச்சை எடுக்கிறாங்களா உங்கள்கிட்ட 1000 ரூபாயை? நீ இப்போலாம் பேசுகிற, நீ எல்லாம் ஒரு அரசியல் தலைவர். நார்மலாக எங்கள் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தால் நீ அட்ரஸ்லாம் போயிருப்ப. ஆமாம், தப்பாக ஒரு வார்த்தை பேசக்கூடாது அரசியல். நீ பப்ளிக் ஒர்க்ஸ் தான் பார்க்குற, நீ தப்பாக பேசக்கூடாது. நீ மக்களை வந்து பெண்கள் அப்படி 1.5 லட்சம் மக்கள் கூட்டிட்டாங்க. ஏண்டா ஒவ்வொருத்துக்கு 1000 500 கொடுத்தா வரமாட்டாங்களா என்ன? இந்த 1.5 லட்சம் பேர் உங்க இதில் இருக்கிறதுனால இப்போ பொம்பளை தானே வந்திருப்பான், எல்லா பொம்பளையும் வந்திருப்பாங்களுக்கா? சொல்லு. மாதம் 25,000 ரூபா 30,000 ரூபா சம்பளம் வாங்குகிற மயங்கிட்ட உட்காந்து சாப்பிட்ற பொம்பளை நீ 1000 ரூபா அப்போ மருமக வந்தால் உன் காசு தான்டா அது, எனக்கு கிடைக்காது அப்படின்னா அப்போ மருமகளுக்கும் கொடுப்பேல 1000 ரூபா? அந்த மருமகளுக்கும் கொடுப்பியா கொடுக்க மாட்டேன்? நீ கொடுப்பேல? அப்போ என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்க நீங்கள்? 1000 ரூபா கொடுத்தா இதாயிரும்னு எங்கள் இதில் இதாக இருக்குங்கிற. நீ எல்லாம் இருக்கிற இடமே தெரியாது. திண்டுக்கல் லியோனே ஏதோ நடுவர் தீர்ப்பு சொல்லிக்கிட்டா, நடுவர்னால் என்னன்னே தெரியாது. நீங்கள் அப்படி போய் அப்படி உட்காந்துட்டு நாங்கள் அப்படியே நீ எல்லாம் பேசுகிற. ராஜேந்திர எப்படி பேசினார் தெரியுமா? ராஜேந்திர திண்டுக்கல்லை தாண்டி வந்தால் கொன்றுவோம்னு சொன்னாங்க எம்ஜிஆர் இருக்கிறப்ப. திண்டுக்கல்லை தாண்டி நீ போயிடுவேன். அப்படியே திண்டுக்கல்லேருந்து நெஞ்சு வலி ரத்தம் வருதுன்ட்டு போயிட்டார் ஒரு மீட்டிங் வந்து. தெரியுமா உனக்கு அதெல்லாம்? 100 வருஷம் 150 வருஷம் சொல்லிங்க. நேற்று நடந்து சொல்லுங்கள், நேற்று உங்கள் வீட்டில் நடந்து சொல்லுங்கள். அது தெரியாது, நீங்கள்லாம் பேசுகிறீங்க. நான் தேனி செல்வம் நாடார், தேனி. நான் எந்த கட்சியும் கிடையாது. நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் பப்ளிக் சர்வன்ட் எப்படி பேசணும் அப்படி பேசுங்க. நாளைக்கே உனக்கு ஒரு 10 கோடி ரூபா தாரேன்னு சொன்னாக்க நீ ஏடிஎம்கேல போய் சேர மாட்டியா, பிஜேபியில் போய் சேர மாட்டியா, பேச மாட்டியா? எத்தனை பேர் மாறி இருக்கீங்க? இப்போ டிஎம்கேல இருந்தாப்புல குஷ்பு மேடம், அந்த அம்மா என்ன சொன்னாங்க? தாம்பரம் தானே, தாமரை தெரியாதுன்னு சொன்னாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி அந்த அம்மா தாமரை காலத்தில் தானே இருக்குது. நீ எவ்வளோ நேரத்தில் ஆயிடுவா? லியோனி வார்த்தையை அளந்து பேசிக்க. அது உனக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, உன் கட்சிக்கும் நல்லது. ராஜேந்திர அடின்னு அடித்து போட்டு பெங்களூரில் போயிருந்து நல்லவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னார். உன் கட்சியில் இருக்கவனே உன்னை விட்டு வைக்க மாட்டேன், அவன் குடும்பத்தையும் பார்த்துக்கிடுவான். நீ எல்லாம் மடப்பாய மாதிரி பேசுகிற, பெரியவனாக இருந்துக்கிட்டு. தப்பு இல்லையா அது? 1.5 லட்சம் பெண்கள் வந்தார். எங்கே ஸ்டாலின் ஐயாங்கிற. அவன் வயசு எங்கே? ஓ வயசு எங்கே? ஸ்டாலின் ஐயாங்கிற. பேச தெரியாமல் ஏயா பேசுகிறீங்க? அரசியலில் பேசுங்க, நான் வேணான்னு சொல்ல. உங்கள் கட்சி நீங்கள் இது பேசுங்க, அடுத்தவங்களை எதிர்ச்சியாக பேசாதீங்க. பொதுமக்களே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நல்லா ஆலோசனை பண்ணி நல்ல நம்ம நாடு இந்தியா எங்கே இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இதை கொண்டு வந்தது யார் அப்படிங்கிற மாத்திரம் பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க. காங்கிரஸுங்கிறீங்க. 1940லேருந்து இத்தனை வருஷமாக இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க சொல்லு? காங்கிரஸுக்காரங்க என்ன செஞ்சாங்க சொல்லு?
அதே இது ஜனதா பார்ட்டி மொரார்ஜி தேசாய் வந்தார், வந்த உடனே 1200 1300 ஒரு பவுன் தங்கம் இருந்ததை வெறும் 600 கொண்டு வந்தார். எல்லா தங்கத்தையும் வெளியெடுத்து அரசியலில் மொரார்ஜி தேசாய், வாஜ்பாய், மோடி. நீங்கள் எல்லாம் இருந்து என்ன செஞ்சீங்க? காங்கிரஸில் கச்சத்தீவை விற்றீங்க. நீங்கள் காங்கிரஸுக்காரனும் உங்கள் கச்சத்தீவை விற்று கொடுத்தீங்க, எல்லாத்தையும் விற்றுட்டீங்க. விற்றுட்டு மக்களை சீரழிய வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் என்னமோ பேசுகிறீங்க. கச்சத்தீங்க நீங்கள் விற்காமல் இருந்தீங்கன்னா தமிழ் மண்ணில் இருந்த தமிழ் மக்கள் அத்தனை பேர் அழிஞ்சிருப்பாங்களா? அங்கே அன்றைக்கெல்லாம் என்ன செஞ்சீங்க? ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க, இப்போ பேசுகிறீங்க. வாழ்க வளமுடன். கொஞ்சம் நல்லா பேசிவிட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்க. அரசியல்னு ஒன்று தாறுமாறாக பேசாதீங்க. எலெக்ஷன் வர்றதுங்கிறனால அப்படி பேசுகிறீங்களா? சரி, தமிழ்நாட்டை ஒரு தமிழன்னே ஆளணும்னு நினச்சின்னு வச்சுக்க. தமிழன் தான் ஆளணும் தமிழ்நாட்டை. சரி, உங்கள் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து ஆந்திரா, அங்கே போய் ஒரு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு வாங்கி உட்கார சொல்லு. உங்கள் ஸ்டாலின் ஐயா யாரையும் தமிழ்நாட்டுக்காரன் இழிச்சவாயண்டா, இழிச்சவாய நீந்தேன். லியோனி நீந்தேன். ஒன்றதுலேயே இல்லையா? உங்கள் இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லையா ஆட்சி பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க? கேரளாக்காரன், ஆந்திராக்காரன், கர்நாடகாக்காரன், இவங்க தான் ஆட்சி ஆளணும். காமராஜ் நாடாரோட தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் இந்த காங்கிரஸ் போயிடுச்சு. காமராஜ் நாடாரோட காமராஜ் நாடார் இருந்தால் இன்றைக்கி காங்கிரஸ் கிங்கு. காமராஜ் நாடார் போனார், காங்கிரஸ் காணாமலே போயிடுச்சு. எங்கே வர மாட்டேன். ஆனால் அவர் காமராஜர் கிங் மேக்கர், எல்லாம் செஞ்சார் மக்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சார், இந்த மாதிரி இது செஞ்சார். நீங்கள் செய்கிறீங்களா? பேசாதீங்க. எதுக்கா நீங்களாம் அரசியல் பேசுகிறீங்க? எனக்கு 65 வயசாச்சு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தேனிதேன். 65 வயசாச்சு. நான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் ஓட்டு போடல. நோட்டா ஓட்டு தான் போட்டேன். எம்ஜிஆர் என்னைக்கு இறந்தாரோ அன்றைக்கே ஏடிஎம்கே வேஷ்டி எதுவுமே கட்டாமல் அப்படியே விட்டேன். ஜெயலலிதா இருந்தப்போ கூட கட்டலை நான். எம்ஜிஆரோடு போச்சு ஏடிஎம்கே. கச்சை வளர்த்து விட்டு போனார். சரி, அதில் நீங்கள் இருங்க, பரவாயில்ல இருக்கணும். நீ லியோனி நேற்று இல்லாமல் முந்தானத்து வந்தால் நீ அரசியலுக்கு எத்தனையோ மூத்த தலைவர்கள் கூட நீ அனாவசரமாக பேசுகிற. அது தப்பு இல்லையா? சரி, வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த்.